ஊடகத்துடைய பல்வேறு தளங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், இன்னொரு பக்கம் தமிழகத்துடைய வீர விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இளம் வீரர்கள். முன்னாலாம் 80s 90sலாம் வந்து சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கம்பு சுத்துவார், ஒரு முறை பொண்ணு பார்க்கும், அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீடில் சுத்துவார். கிட்டத்தட்ட ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பில்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எல்லாம் முறை பொண்ணுங்குமே டப்புன்னு ஒரு வெக்கம்லாம் வருது. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? ஒரு சாங்க போடுங்கடா. ஏன்னா இவ்வளவு வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. இவர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே பிரதர், நீங்க ஏமா சூஸ் பண்றது முன்னாலே பிரதர்னா எப்படிமா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஆரஞ்சு கலர் ஷர்ட். நல்ல படிக்கிற அமைதியான புள்ள மாதிரி இருக்கு பாக்கையிலே. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? சிலம்பம், வளரி, ஊதுகுழி. இதுல என்ன பண்ண போறீங்க? சரி, எது சொல்றாங்களோ அதை பண்ணிடலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்க சாய்ஸ் டாப்ல வளரி. வளரி. நீ கத்தி கடப்பார மாதிரி இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்படி நேரா சைடா யூஸ் கூட நேரா. சாரி, ஐடியா புரியுது. இந்தாங்க. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இப்படி வீசணுமா? சைடா வீச கூடாது. ஓகே, சூப்பர் சார். வருது. ஊது கொல்லி, ஊதி கொல்லுவது. ஆகா ஆகா. இன்று முதல் நீயா நானா கோபிநாத் ஊதுகொல்லி கோபிநாத் என்று அழைக்கப்படுவார். இன்று முதல் நீயா நானா கோபிநாத் ஊதுகொல்லி கோபிநாத் என எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். நீ பாட்டுக்கு முதல்ல மூச்சை இழுக்கிற ஊர் இழுத்துறாத. எந்த முறை போய் என்னிடமுடைய திறமனை பார்க்க விரும்புகிறீர்கள்? சொல்லிரவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோல சென்டர்ல இருக்காருல்ல, ஷூ எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல சென்டர்ல அவர் போட்டுக்க ஷூ வேணுமா? என்ன கலாய்க்கிறாராமா? சார் இந்த முறை பையனை தான் சார் நானும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த பையன் கொஞ்சம் டிமாண்ட்ல தான் இருப்பானே. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? குத்து வரிசை, எடுத்தெறியும், மல்லு, பூட்டு பிரிவு, இளவட்டக்கல், கரலக்கட்டை பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போய் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டீங்களா? ஆமா சார், ஊர் ஊரா தான் போய் கத்துக்க முடியும். ஐயா இப்ப வந்தாருங்களா, அவர்கிட்ட நான் ஊதுகோலி கத்துக்கிட்டேன். நான் கூட தான் கத்துக்கிட்டேன். ஜோக்கா எதை எடுத்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணும். இது இதா இது ஆத்தடி எத்த தண்டி ஒத்த கையில பலே வெள்ளே தேவா பலே. குஸ்தி பண்றவங்க பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் காட்டினாரு. ஒரு அடிச்சாருன்னா ஒரே அடியில போயிரும் போல. போயிருச்சியா. அந்த ஆக்ஷன் எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கணும். ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா? ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. முறமாமல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சோ இவர் என்ன செய்வார்? மாடுபிடி வீரர். பார்த்தாலே தெரிகிறது. எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க? 100 மாடு பிடிச்சிருப்போம். 100 மாடு பிடிச்சிருப்பீங்களா? எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. நீங்க என்னன்னா எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க தம்பி? நான் ஒரு 500க்கு மேல மாடு பிடிச்சிருக்கேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. 500 மாடு பிடிச்சிருக்கீங்கல்ல, என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? ஏயா அவசகுணம் முடிச்ச மாதிரி அசிங்கமா இல்ல? 1 மணி நேரம் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஊசி எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் போயிட்டு வந்து விளாண்டேன். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஒரு டவுட், ஜல்லிக்கட்டு இல்லனா நான் அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இப்பெல்லாம் வந்து எவனே மாடு பிடிச்சவன பொண்ணு தர மாட்டேங்கிறான். என்கிட்ட பேரும் மாடு மாடுன்ட்டு அந்த பிள்ளைக்கு அப்புறம் யார் இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? அப்படி கிடையாது. இல்ல மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். எனக்கு வந்துட்டு செகண்ட் ரோல செகண்ட். என்ன புரியல எனக்கு வந்துச்சு. இல்ல புரியல. பாக்கும்போது ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு. பொண்ணுங்க வந்துட்டு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காரு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல இருக்க ஒரு பையன் என்ன தமிழர் விளையாட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிலம்பம் சார். சிலம்பம். எந்த ஒரு பையன்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையா? ஏமா நீ எந்த ஊரு? புதுக்கோட்டை சார். நீ புதுக்கோட்டை.
வெரி குட் பெர்ஃபெக்ட். ஆனா நார்மலா இளவட்ட கல் அப்படின்னாலே இது ஒரு ஆண் தூக்கி போடுறதா நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? யாராவது ஒரு பெண் தூக்கி போறீங்களா? பெண் தானே, பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். கல்லு உருட்டுறதல்ல கேம், தூக்கி பின்னால போடணும். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? உங்களுக்கு இதெல்லாம் ரெகுலரா பண்ணுவீங்களா? அது ஆமா சார். என்ன சாதாரணமா சொல்றீங்க? 55 கிலோங்கறாங்க. ஆமா சார். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ்க்கு இது பெருசு கிடையாது. சூப்பர். ஓகே ரெடியா? சாங் ப்ளீஸ். இறங்கி வருவா. டேய் என்னடா புத்தலாட்டாது? நமக்குள்ள இருக்கக்கூடிய மொழியிலே பல்வேறு விதமான வட்டார வழக்குகள் இருக்கு இல்லையா? டெபினெட்லி. இன்னைக்கு அது ரொம்ப பரவலாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய செழுமையையும் அதனுடைய ஃபன்னான ஏரியாவையும் கொண்டாட்டமாக இந்த பொங்கலை ஒட்டி நம்ம பேச போறோம். அப்படியா? அப்படிச்சா? எங்கள் வட்டார வழக்கு தான் குழந்தையை கொஞ்சுவதற்கு சிறப்பானது. உங்ககிட்டயே சொல்றேன் உட்கார் ப்ளீஸ். எங்களதுல வந்து முதல் வார்த்தை தாராவு தங்கம்னு தான் சொல்லுவோம். நாங்க கொஞ்சம் குழந்தைய ஒரு முளை வளரணும். அப்படி தெரிஞ்சுதான் என்ன கொஞ்சம் கொஞ்சிருக்கலாம் ஐயா. மதுரை சைடுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பெத்தாரு தங்க குட்டி யாருடி தங்க புள்ளையா நீங்க அம்மா அப்பா சிரிங்க அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி கண்ணுக்குட்டி எங்க? கண்ணுக்குட்டி. என் ஜல்லக்குட்டி எங்க? என் ஜாமி எங்க? என் சாமி. முறை சொல்லி கூப்பிடுவாங்க சார். பிறந்த உடனே மருமகளே மாமே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி முறை சொல்லி எடுத்தனே கூப்பிடுவாங்க. முன்னாடி கலாட்டா பண்ணிட்டே வரதுல ஒரு பையனை ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த பையன் நம்மகிட்ட பேசுற பேச்சை வந்து கொஞ்சம் நம்ம கருத்த பிள்ளையா இருந்தா ஏடி கருப்பி கருப்பி அப்படிமா பஸ்ஸில் தான் எங்களுடைய காதல்கள் நிறைய வளரும். இந்த பஸ்ஸுக்கு போகிறோம் பற்றியெல்லாம் அப்போ வந்து ஒரு பிள்ளைய பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு அதில் உட்காந்துருப்போம். உட்கார்ந்தா கரெக்டாக அவன் ஒரு பேட் எடுத்துட்டு வருவான். அந்த பேடை வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. And then Excuse me, can you keep this bag? பாத்தே உங்க வட்டார வழக்குல எப்படி சொல்லுவீங்க? I miss you. நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம். சீக்கிரம் கத்துறடா. சீக்கிரம் போய் வாங்க. ஓடு. நீ பாட்டுக்கு சொல்லாம போயிட்டீரே. இங்க ஒருத்தி புஞ்ச பிடிச்சு போய் கிடக்குறேன். சோறு தண்ணி இறங்க மாட்டேங்கியா? நீ வருவீரா மாட்டீரா? நீ ஏண்டாளுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சீக்கிரம் வாங்க உங்களை பார்க்கணும். என் சக்கரை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே நீ வரணும்னு வச்சுக்கோ. அவள் தான் நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணிக்கோ நானு. சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நீ பாட்டு போய் அங்கே போய் உக்காந்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? இங்க என் நினைப்பையில எல்லாம் உனக்கு அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பார் நீ மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்கோ. அவள் தான் சொல்லிட்டேன் நான். சீக்கிரம் வா. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு.